இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக உபாகமம் 7 அதிகாரம் 6 நான் வாசிக்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். எவ்வளவு அழகாக இந்த வார்த்தை சொல்கிறது. ஆண்டவர் நம்மை அவருக்கு சொந்தமாக இருக்கும்படியா தெரிந்து கொண்டாராம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சில ஜனங்களை தமக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்டார். புதிய ஏற்பாட்டு காலத்துக்குள்ள வந்தோம்னா தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொடுத்து சிந்தி முழு மனுக்குலத்திய மனிதர்களையும் தமக்கு சொந்தமாய் ஆண்டவர் மாற்றிக் கொண்டாராம். யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் ஆண்டவருக்கு சொந்தம். நம்ம அநேக நேரம் அதை யோசிப்பதே கிடையாது. நமக்கு தான் சொந்தம், நம்ம இஷ்டப்படி நடந்துட்டு இருக்கிறோம். இல்ல, அழகான பக்தன் கீர்த்தனில் ஒரு பாடல் கூட, நீ உனக்கு சொந்தம் அல்லவன் சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம். ஆனா வேதம் சொல்லுகிற நம்ம ஆண்டவருக்கு சொந்தம். அநேக நேரத்தில் சொல்லுவாங்க, எங்களுக்கென்று சொந்த பந்தம் எதுவுமே கிடையாது. யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். அவருக்கு நாம் சொந்தம், அவர் நமக்கு சொந்தம். அந்த அளவு உரிமையோடு உன்னை தனக்கு சொந்தமான ஜனமா தெரிந்து கொண்டாராம், சொந்தமான பிள்ளையா தெரிந்து கொண்டாராம். இதை என்னைக்காவது யோசித்து பார்க்கிறோமா? யோசித்து பார்த்தோன்னா அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுறத நிறுத்திடுவோம். எங்களுக்கு யார் இருக்கிறா, எது இருக்கிறா? அநேக நேரம் அநேகர் புலம்போது அதுதான், எனக்கு துணையாக யாருமே இல்லையா, நான் தனிமையா இருக்கிறேன், கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், எங்க குடும்பத்துல சார்ந்து ரொம்ப நேசிக்கிறவர் நான் இழந்துட்டேன, அல்லது பிள்ளைகள் இல்ல, அதுல பல காரியத்துல புலம்புறோம். இயேசு இருக்கிறார். அவர் தான் இம்மையிலும் மறுமையிலும் எப்பொழுது நம்மோடு கூட இருக்க முடியும். இருக்க செய்கிறவர் அவர் தான். சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம், ஏன்னா அவர் சர்வ வல்லவர். சொந்தமா இருக்கும்போது நாம் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறோம். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை பற்றி நல்லா நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. அதுல நிறைய மன்னர்கள் ஆளுகை செஞ்சிருக்கிறாங்க. அதுல 6ஆம் ஜார்ஜ் மன்னன் இறந்த போது அவருடைய அடக்க ஆராதனை மிகவும் பெரிய லெவல்ல நடக்குது. எல்லா மன்னர்களும் இருக்கும்போது அந்த வேர்ல்டு லெவல்ல பெரிய பெரிய தலைவர்கள் அங்க போவாங்க, அஞ்சலி செலுத்துவாங்க. நம்ம அதை டிவியில கூட பார்த்திருக்கிறோம், செய்திகள்ல படித்திருக்கிறோம். அப்போ அந்த ரோடு எல்லாமே பயங்கரமா, அந்த ஊர்வலம் போகும்பொழுதெல்லாம் நல்ல பெரிய கிராண்டா அதெல்லாம் டெக்கரேட் பண்ணி நடந்துட்டு இருக்கும்போது பெரிய ஒரு சேரட் இதுல ஒரு பாடியை வச்சு எல்லாம் அடக்க ஆராதனைக்கான காரியங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. நடந்து நல்ல முக்கியமான ராணுவ அணிவகுப்பு எல்லாமே அதுல இருக்குது. இருக்கும்போது பெரிய பெரிய தேசத்து தலைவர்கள், அங்க ராணிமார்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்ப அங்க மெதுவா மூவ் பண்ணும்போது அந்த கூட்டத்துல அந்த அவர் வைக்கப்பட்ட வண்டி பக்கத்துல அந்த குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கிற அது பக்கத்துல ஒரு நாய்க்குட்டியும் முன்னால போயிட்டே இருக்குது. அது பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இல்ல, பெரிய அளவு ஃபாரின்ல அல்லது மற்ற இடங்கள்ல உள்ள எல்லாரும் விரும்பி வளர்க்கக்கூடிய நாயும் இல்ல, குட்டியா சாதாரணமா ஒரு மாதிரி இருக்குது. அந்த நாய்க்குட்டியை பார்க்கும்போது யாரும் விரும்ப மாட்டாங்க. அப்படிதான் இருக்கிறதா அந்த நாய்க்குட்டி. அடிச்சு துரத்திருக்கலாம், ஆனா யாருமே துரத்தல, அது யாருமே ஒன்னும் செய்யல, அதுவும் கூட போயிட்டே இருக்கு. அது பாட்டு அந்த ஊர்வலத்துல அதுவும் போயிட்டே இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னா, அந்த கழுத்துல ஒரு சின்ன பெல்ட் போட்டிருக்கு. அந்த பெல்ட்ல அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்துச்சுதான், இந்த நாய்க்குட்டி சக்கரவர்த்திக்கு சொந்தமானதுன்னு எழுதப்பட்டிருந்ததான். அப்ப அந்த ராஜாவுக்கு, அந்த மன்னனுக்கு இந்த நாய்க்குட்டி சொந்தங்கும் போது அதை யாரும் அப்புறப்படுத்த முடியல, யாரும் தூக்கி தூரவும் போட முடியல. பெரிய பெரிய தேசத்தின் தலைவர்கள் வந்து அதுல கலந்து கொண்டாலும் அந்த இடத்துல அந்த நாய்க்குட்டிக்கும் ஒரு இடம் கிடைக்குது. பாருங்களேன், நம்முடைய ஆண்டவரும் அப்படித்தான். யோசித்து பாருங்க, அழகா இருக்கிறோமோ அழகா இல்லையோ, அல்ல படித்திருக்குமோ படிக்கவில்லையோ, பணக்காரரா இருக்குமோ ஏழையா இருக்கணும், அப்படி பார்க்கறதே கிடையாது. எல்லோரையும் தமது ரத்தத்தை சிந்தி சொந்தமாக்கி இருக்கிறாரு. நாம் அவருக்கு சொந்தம், அவர் நமக்கு சொந்தம். எவ்வளவு சந்தோஷமான ஒன்று. அவர் நமக்கு சொந்தக்காரராய் மாறி இருக்கிறார். ஆனால் இந்த நாள் ஆண்டவர் கையில கொடுத்து, எனக்கு ஏசு இருக்கிறார், நான் அனாதை இல்ல, நான் தள்ளப்பட்டவன் இல்ல, நான் அந்நியன் அல்ல, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி புலம்புறதை விட்டுட்டு
எப்பவும் சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு சொந்தம், அவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்காக ஜீவனே கொடுத்தவர், எல்லாவற்றையும் செய்ய மாட்டாராங்க நம்பிக்கையோடு நோக்கி பாருங்களா. பட்சத்துல வந்து நிப்பாரு, வழக்காட வேண்டிய இடத்துல அவரே வழக்காடுவாரு, உதவி செய்ய வேண்டிய இடத்துல அவர் ஒத்தாசை கொடுத்து உதவி செய்வாரு, நீதி செய்ய வேண்டிய இடத்துல நீதி செய்வாரு, யுத்தம் பண்ண எனக்கு யாருமே இல்லை, அவர் வந்து யுத்தத்தை செய்து கொடுப்பாரு, எல்லாவற்றுக்கும் மேலா எல்லாவற்றையும் நமக்கு செய்து கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பன், இந்த புதிய நாளுக்காக நன்றி. எங்களுக்கு சொந்தமா, எங்களை உங்களுக்கு சொந்தமா மாற்றிக்கொண்டிருக்கீங்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம்ப்பா. ஒன்றுக்கும் உதவாத எங்களுக்காக உம்முடைய ஜீவனே கொடுத்து ரத்தத்தை சிந்தி மீட்டு எங்களை உம்முடையவர்களா இதோடு மட்டுமல்ல, பூமிக்குரிய வாழ்க்கையில் மட்டுமல்ல, மறுமையிலும் ஒரு மகிமையின் வாழ்க்கை வச்சிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காக வாசஸ்தலங்களை பரலோகத்திலே ஏற்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, அதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை சோர்ந்து போய் நாங்களாய் போடு கூட, எனக்கண்டு என்ன இருக்குது, எனக்கண்டு எதுவுமே இல்லையே, என் வாழ்க்கை முழுவதும் ஒன்றுமில்லாம போயிட்டேன்னு சொல்லி புலம்புகிற பிள்ளைகளுக்கு அவனுடைய வலதுகரத்தை பிடிச்சு கூட நின்று பயப்படாத நான் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க, தைரியம் கொடுங்க. துதிக நம்மை மேலாம் செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் தமக்கு சொந்தமாய் மாற்றி இருக்கிறாரே, அதனால் கவலைப்பட வேண்டாம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார்.